ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ டிவியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடியது மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி. மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறையுடைய சட்டமன்ற தொகுதி பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் பாமக சித்தமல்லி பழனிசாமி வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, முன்னிலையில் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம். ராஜ்குமார் அவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தி எக்ஸ் எம்எல்ஏ மேலே இருந்தது. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா மிக எளிதாகவே வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கேண்டிடேட்டை மாற்றிட்டாங்க. ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட் ஜமால் முகமது யூனுஸ் அப்படிங்கிறவங்கள நிறுத்தியிருக்காங்க. கடைசி கட்டத்தில் தான் அது அறிவிச்சிருக்காங்க. அந்த கேண்டிடேட் பற்றியே காங்கிரஸில் இருக்கிறவங்களே பல குற்றச்சாட்டு சொன்னதெல்லாம் பார்க்குறோம். இப்பொழுது களம் யாருக்கு சொந்தமாக இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்டு வரும் சரவணன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதற்கட்ட கள ஆய்வில் பாமக முன்னிலைன்னு சொன்னீங்க. அந்த கருத்துலேருந்து மாறுபடுறீங்களா? இப்போ மாற்றிக்கிறீங்களா தேர்தலுக்கு பிந்தைய உங்களுடைய கருத்து கணிப்பில்? இல்லை நீங்கள் சொன்னதில் உறுதியாக இருக்கிறீங்களா? உறுதியா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த தொகுதியில கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஜமால் முகமது யூனிஸ் காங்கிரஸ் லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வேட்பாளரே லேட்டா தான் அறிவிச்சாங்க. சித்தமல்லி பழனிசாமி தொகுதிக்கு நன்கு அறிமுகமான நபர். அவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடியே இவர் தான் வேட்பாளருங்கிறதும் களத்துல தெளிவா இருந்ததுனால கேம்பெயின் அப்படிங்கறதுல பாமக இவங்களை தாண்டி அதிகமா பண்ணிருக்காங்க. ஆனாலும் கூட கடைசி கட்ட அந்த 3 நாட்கள்ல அந்த பட்டுவாடாங்கிறது ரொம்ப கடுமையா இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த தரப்புலையும் பணம் கொடுத்திருந்தா கூட இவங்க 500 ரூபாங்கிற இடத்துல அவங்க 1000 ரூபான்னு கொடுக்கறப்ப இவங்க அவங்களுடைய பாரம்பரியமான ஓட்டு இந்த தெரு இருக்குன்னா இங்க எந்தெந்த குடும்பங்கள் இவங்களுக்கு போடுவாங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா அவங்க தரப்புல யாரெல்லாம் ஓட்டு போட தயாரா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க 1000 ரூபாய் அப்படிங்கிறத விநியோகம் பண்ணாங்க. இது கொஞ்சம் எட்ஜ அவங்களுக்கு குறைச்சா கூட இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத வேட்பாளர் ஏற்கனவே தொகுதிக்குள்ள இருந்த ராஜ்குமார் ஓட்டு போட்டப்பயே மக்கள் நிறைய இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஏற்கனவே சர்வே எடுக்கிறப்பே உங்களுக்கு பார்த்திருப்போம். சோ அந்த காரணங்களும் மக்கள் மத்தியில இருக்கு. இதுல சில பகுதிகள்ல போன முறை அதிமுக பார்த்தோம் அப்படின்னா அவங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. அதே நேரத்துல திமுக வெறும் 200 ரூபாய் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் கூட திமுக வெற்றி பெறக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா இதையும் சில இடங்கள்ல சொல்றாங்க. ஸோ பணப்பட்டுவாடாங்கிறது இங்கே முக்கியமாக இருக்குது. இருந்தால் கூட காங்கிரஸுடைய வேட்பாளர் வெளி வேட்பாளர் அப்படிங்கிறதையும் மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. சென்ற முறையே 2742 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் கட்சியுடைய ராஜ்குமார் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த பகுதியில் தாவேகாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எஸ்ஐஆரில் மயிலாடுதுறையில் 13,000 சொச்சம் வாக்குகள் நீக்கியிருக்காங்க. ஸோ அந்த வாக்கு டிஃப்ரென்ஸும் இந்த எஸ்ஐஆர் நீக்கத்தையும் பார்க்கும் பொழுதே காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் சரியான அளவில் தான் இருக்கும். இப்போ தாவேகா இங்கே எந்த அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பிரிக்குது, யாருடைய வாக்குகளை இங்கே பிரிக்குது? தாவேகா பொறுத்த வரைக்கும் பல பூத்துகள்ல அவங்களுக்கு கணிசமான வாக்கு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அவங்க ஆரூன் ரஷீத் அவர்கள் தான் வேட்பாளரா இருந்தாங்க. இஸ்லாமிய பகுதிகளிலையும் அவங்க வாக்குகளை பிரிக்கிறாங்க. மயிலாடுதுறை நகர் பகுதிகளிலையும் கணிசமான அளவு வாக்குகள், இளைஞர்கள் வாக்குகள் தவிர்த்து பெண்கள் வாக்குகளையும் அவங்க நிறைய பெறதை பார்க்க முடியுது. இங்க ஒரு 20,000 25,000 வாக்குகள் அதிகபட்சமா இது நம்ம தொகுதிக்குள்ள போய் பாக்குறப்ப நிறைய சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய கணிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000 வாக்குகள் வரைக்கும் அவங்க பெறதுக்கான வாக்குகள் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா போட்டிங்கிறது இருந்துச்சு. ஆனா காங்கிரஸும் நிறைய பணம் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த ஓட்டு யார் ஜெயிச்சாலுமே கூட ஓட்டு வித்தியாசம்ங்கிறது ரொம்ப ஒரு 1000 போன தட்டி மாதிரிதான் இருக்கும். அதை விட கம்மியான வாக்குகள் வித்தியாசத்துலதான் சித்தமல்லி பழனிசாமி அவர்கள் ஒரு எட்ஜில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த தாவேகா பிரிச்ச வாக்குகள் நீங்க சொல்றீங்க. அவரும் ஆரூன் ரஷீத், அவரும் ஒரு இஸ்லாமியர், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டவரும் இஸ்லாமியர். இஸ்லாமியருடைய வாக்கு பிரிகிறது, பெண்களுடைய வாக்கு பிரிகிறது. இதெல்லாம் யாருக்கு பாதிப்பாக இருக்குது? பழனிசாமிக்கும் பாதிப்பை ஏற்படுத்துதா, இல்லை அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கு மட்டும்தான் பாதிப்பா? ரெண்டு தரப்புக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்துது. இப்ப வடகரை பகுதியில எல்லாம் இஸ்லாமிய பெண்களே படுதா போட்டு, ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிற பெண்கள், இஸ்லாமிய பெண்களே வாக்கு கேட்கறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த தரப்புக்கு எந்த அளவு சேர்த்து ஏற்படுத்துறாங்களோ இந்த பக்கத்துல அதே மாதிரி
பாமகவால் அரசியல் படுத்தப்பட்ட வன்னிய இளைஞர்களுடைய வாக்குங்கிறது வந்து தெளிவா இங்க கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி கட்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் அந்த வன்னியர் ஓட்டு, அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட்டு, பெண்கள் ஓட்டுங்கிறது விஜய் மோகத்துல விஜய்க்கு போறதும் இந்த பக்கத்துலயும் பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனா கூட ஒரு இதை விட கொஞ்சம் அதிகமான பாதிப்பு வந்து காங்கிரஸுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து களத்துல வந்து நமக்கு தெரியுது. ஸோ உங்களை பொறுத்தளவு மயிலாடுதுறை பாமக தான் முன்னிலை. அதில் முதற்கட்ட கள ஆய்வில் நீங்கள் சொன்னதுலேருந்து மாறலை, பாமக தான் இங்கே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறீங்க. ஆமா. மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீடியுடைய முதற்கட்ட கள ஆய்விலேயே பாமக முன்னிலை அப்படின்னு சொன்னோம். இப்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் அங்கு கள ஆய்வு செய்த சரவணன் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். என்னென்னா, ரெண்டு பக்கமும் பணம் கொடுத்துருக்காங்க. பாமக தங்களுக்கு யாருக்கெல்லாம் வாக்கு போடுவாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த கூட்டணி, அதிமுக கூட்டணி பணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ எல்லாருக்கும் காங்கிரஸ் பணம் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதையும் தாண்டி காங்கிரஸ் வேட்பாளர் வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர், மாறாக பாமகவோட வேட்பாளர் அந்த பகுதியை சார்ந்தவர். சென்ற முறையும் அவர் மிகவும் குறைந்த வாக்கு சதவீதத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாரு. பாமகவில் அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால, சாதி ரீதியாகவும் அவங்க வாக்களிக்கிறதுனால சித்தமல்லிக்கு கொஞ்சம் பழனிசாமி அவங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குது. தாவேக்கா கிட்டத்தட்ட 20,000 30,000 வாக்குகள் வரைக்கும் இங்கே பிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் கூட, ஏன்னா அந்த கேண்டிடேட்டும் கூட ஆருண் ரஷீத்துங்கிற ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டு தான் தாவேக்கா நிறுத்திருக்கு. அவர் இஸ்லாமிய இளைஞருடைய வாக்குகளை பிரிக்கிறாரு. இது காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவாக இருக்கும். அதே போல் வன்னிய இளைஞர்களை, அதே போல் பெண்கள் ஒரு குறைந்த அளவு தான் அங்கே வந்து தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஆனால் பாதிப்புங்கிறது காங்கிரஸுக்கு அதிகமாக இருப்பதனால் சித்தமல்லி பழனிசாமி மயிலாடுதுறையின் எம்எல்ஏவாக ஆகுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.